3 தக்காளி கட் பண்ணி பிணைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு வெந்தயம் பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோட பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிருக்கேன். நீங்களும் மீனுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. மீன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்து திக்காயிடுச்சு. நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு கூடுதல் ருசியை தரும். மணமணக்கும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.